பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, பாவிகளால் தமக்குண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள், அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். Just consider and meditate on him who endured from sinners such bitter hostility against himself, so that you will not grow weary and lose heart. எபிரேயர் அதிகாரம் 12 வசனம் 3. பாவத்தையும் பாவத்தின் ஆளுமையும் கண்டு பயப்படாதீர்கள், அவை உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தலாம். பாவத்திற்கு பணிந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கை என்னும் எண்ணத்தை உங்கள் மனதில் உறுதியாக படிய வைத்திருக்கலாம். கடவுள் இயேசு கிறிஸ்து கற்பித்த வாழ்வு இல்லை என்னும் எண்ணத்தை இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். இவை அனைத்தும் உங்கள் மனதில் இருக்கும்போது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாத்தானால் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று. உங்கள் ஆன்மாவை சாத்தான் விழுங்கிக் கொண்டிருக்கின்றான். ஞானஸ்தானம், திருப்பலியின் மேன்மை, நற்கருணை பக்தி, ஜபமாலை போன்ற ஞான காரியங்களை அற்பம் என உங்களை நினைக்க வைப்பான் சாத்தான். ஜென்ம பாவம், மரணத்திற்கு பின் நித்திய வாழ்வு உண்டு, மோட்சம், நரகம், உத்தரஸ்தலம் ஆகியவற்றை திருச்சபை கூறுவதை இந்த காலகட்டத்தில் பொய் என்று நினைக்க வைப்பான் சாத்தான். இந்த சாத்தான் யாரை விளங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல் சுற்றி கொண்டிருக்கின்றான். சாத்தானின் மிகப்பெரிய தந்திரம் நமக்கு திருச்சபை கற்பித்த நெறிமுறைகளை பொய் என்று நினைக்க வைப்பது. சாத்தானின் தந்திரத்தை எதிர்கொள்ள நமக்கு உதவுவதற்காக நம் அன்னை மரியாள் இருக்கின்றார். தினமும் ஜெபமாலை ஜெபிப்போம், சாத்தானின் தந்திரத்தால் ஏமாறாமல் வாழ்வில் ஜெயிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எம்மை பாரும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம், ஓசாவான பாவம் தானும். என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எம்மை பாரும்.